வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான புழுங்கலரிசி முறுக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த புழுங்கலரிசி முறுக்கில் நான் புழுங்கலரிசியும் பொட்டுக்கடலையும் சேர்த்து பண்ணியிருந்தேங்க. இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் இட்லி அரிசி புழுங்கலரிசி 2 கப் எடுத்துக்கலாங்க. நம்ம இட்லிக்கு ஊற வைக்கிற மாதிரி 3லேருந்து 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். ஒரு தடவை நல்லா தண்ணியை ஊற்றி கழுவிட்டு மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு ஊற வச்சிடலாங்க. மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா 3 to 4 மணி நேரம் ஊறிடுச்சு. தண்ணி வடிகட்டிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் இல்லைன்னா கிரைண்டரில் அரைச்சிக்கலாங்க. நான் கிரைண்டரில் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். தண்ணி ரொம்ப ஊற்றிட வேண்டாம், தெளித்து அரைக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த போல் தண்ணி தெளிச்சிட்டு நல்லா இந்த போல் நைஸாக ஆகிற வரைக்கும் அரைச்சி ஒரு பாத்திரத்தில் வழித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மாவோடு நம்ம ஒரு 1/2 கப் உடைச்ச கடலை சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. அதை நம்ம சலிச்சுக்கலாங்க. சல்லடையில் போட்டுட்டு இந்த மாவை சலிச்சிடலாம். ரெண்டு தடவை மிக்சியில் போட்டுட்டு சலிச்சு நம்ம தட்டில் எடுத்து வச்சிடலாங்க. இப்போ இந்த மாவை நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அரிசி மாவோட ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் கொஞ்சமாக இதில் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிட்டேங்க. இப்போது உப்பு இல்லாத அன்சால்ட்டட் பட்டர் கொஞ்சமாக அடுப்பில் வச்சு உருக்கிட்டு இதில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சிடலாங்க. இதில் நான் தண்ணி ஆட் பண்ணல, கரெக்டாகவே இருந்தது. இப்போ இதில் உங்களுக்கு தண்ணி இதில் பத்தலைன்னா கொஞ்சமாக தெளிச்சிட்டு பிசைஞ்சிக்கலாம். இது போல் நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாங்க. இப்போது இந்த முறுக்கு பிழிகிற நாழி எடுத்துட்டு அதில் ஒரு ஸ்டார் ஒரு கண் உள்ள இந்த அச்சு போட்டுக்கலாங்க. அந்த தட்டு போட்டுட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கரண்டி ஜல்லிக்கரண்டி மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாங்க. தோசை திருப்பியும் எடுத்துக்கலாம். 2-3 கரண்டி எடுத்து வச்சுட்டா நம்ம சுடுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இந்த அச்சு உள்ள கொஞ்சமாக மாவு எடுத்து உருட்டி போட்டுடலாங்க. போட்டுட்டு இதில் பிழிஞ்சிடலாம். நான் கொஞ்சம் சின்னதாக மீடியம் சைஸில் தான் பிழிஞ்சேங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாங்க. கடலை எண்ணெய் இல்லை ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றி நல்லா காய வச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இது ஒவ்வொன்றா எடுத்து ஒரு முறுக்கா எண்ணெயில் போட்டுடலாம். இது நல்லா ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு திருப்பி போட்டுடலாங்க. இது புழுங்கலரிசி வச்சு நம்ம பண்ணதால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது. ஏற்கனவே நான்
பச்சரிசி மாவில் இது பண்ணியிருந்தேங்க. அந்த வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், அதையும் போய் பாருங்கள். 2 பக்கம் நல்லா வெந்து ஓசை அடங்கின பிறகு எண்ணெய் வடிகட்டிட்டு நம்ம பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாங்க. இது போல் நம்ம எல்லா முறுக்கையும் கரண்டியில் பிழிஞ்சிட்டு எண்ணெயில் போட்டு சுட்டு எடுத்துடலாம். ஒரு கரண்டிலே நம்ம பிழிஞ்சு கூட சுட்டு எடுக்கலாங்க. இது நல்லா வேகணும், அதனால் பொறுமையாகவே கொஞ்சம் பெரிய அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இந்த டேஸ்டியான புழுங்கல் அரிசி முறுக்கு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் 30 முறுக்கு வந்ததுங்க. சமயம் பெருசாக பிழிஞ்சிருந்தா 15 முறுக்கு வந்திருக்கும். அவர் மீடியம் சைஸில் தான் பிழிஞ்சிருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.